ஆச்சரியம், அமானுஷ்யம், மர்மங்களை தேடும் பயணங்கள். நம்ம சின்ன வயசுல இருந்தே எக்கச்சக்கமான பேய் கதைகளை கேட்டு வளர்ந்துருப்போம். புளிய மரத்துக்கடியில போகாத பேய் பிடிக்கும். நைட்ல என்ன சாப்பாடு சாப்பிட்டு வெளியில போகாத பேய் பிடிக்கும். ஆண்கள் வெளியில தனியா போகக்கூடாது, இரவு நேரத்துல மோகினி பிசாசு வரும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பேய் கதைகளை சின்ன வயசுல இருந்தே நம்ம கேட்டு கேட்டு வளர்ந்துருப்போம். நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில பேர் இதெல்லாம் நம்புவாங்க. ஆனா இன்னொரு சில பேர் இதை பத்தி எந்த ஒரு கவலையும் பட மாட்டாங்க. பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியே நிறைய பேரோட மத்தியில வரும். சவுத் அமெரிக்கன் அர்பன் லெஜெண்ட் எல் சில்போன் பேயை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த எல் சில்போன் அப்படிங்கிற பேயை பத்தி எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. நிறைய புத்தகங்கள்ல ஒரு சில பேர் படிச்சிருப்பீங்க. எல் சில்போன் அப்படிங்கிற பேயோட கதைகளே எக்கச்சக்கமான கதைகள் இருக்கு. அதுல ஒரு பேயை பத்தி தான் நம்ம இன்றைய தினம் பேச போறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க. சவுத் அமெரிக்கன் அர்பன் லெஜெண்ட் எல் சில்போன் பேயை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த எல் சில்போன் பேய் அப்படிங்கிறது அதோட கதாபாத்திரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தோடையே கதைக்குள்ளே போயிடலாம். எல் சில்போன் பேயோட கதாபாத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு தொப்பி போட்டிருக்கும். எப்பவுமே அதோட தோளில் ஒரு பெரிய பைய சுமந்துட்டே இருக்கும். அதே மாதிரி மெலிவாகவும் உயரமாகவும் இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த எல் சில்போன் பேய்கள். அநேகமாக இந்த பேய்கள் வெனிசுலா மற்றும் கொலம்பியா ஆகிய இடங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பேய் உருவாகினதுக்கு எக்கச்சக்கமான கதைகள் இருக்கு. ஆனா இதோட உண்மையான கதை தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். ஒரு ஊர்ல ஒரு இடத்துல விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மாவும் அப்பாவும் இருந்தாங்க. அவங்களுக்கு சொன்ன பேச்சே கேட்காத, அடம் பிடிக்கக்கூடிய ஒரு திமிரு பிடிச்ச ஒரு பையன் இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு இறைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்கு. தனக்கு இறைச்சி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்குறான். அப்போ அவங்க அப்பா காட்டுக்குள்ளே போயிட்டு தன்னோட பிள்ளைக்காக இறைச்சி எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வேட்டையாடுறதுக்கு போகிறாரு. ஆனால் அந்த இரவில் அவருக்கு எந்த ஒரு இறைச்சியும் கிடைக்கல. வெறுங்கையை வீசிட்டு வீட்டுக்கு வராரு. ஆனா அந்த பையனுக்கு அந்த இரவு தான் இறைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிற தேவை இருந்திருக்கு. அதனாலேயே அந்த மகன் தன்னோட அப்பாவை கொலை செய்து அவரோட உடலையே இறைச்சியாக மாற்றி அந்த இறைச்சி எடுத்து கொண்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சமைச்சு கேட்குறாரு. அம்மாவும் சமைக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு தெரிய வருது இது தன்னோட கணவரோட உடல் அப்படிங்கிறது. அதுல இருந்து கிடைச்ச இறைச்சி தான் அப்படிங்கிறது அம்மாவுக்கு தெரிய வருது. அவங்களோட அம்மா அந்த பையனை திட்டி முடியாத அளவுக்கு அந்த பையனோட தாத்தாவுக்கு, அதாவது இறந்து போன கணவரோட அப்பாவுக்கு போயிட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த அம்மா சொல்றாங்க. இப்படிதான் நடந்தது, இவன் தன்னோட அப்பாவையே கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற கதைய அந்த தாத்தாவுக்கு போயிட்டு சொல்றாங்க. தாத்தா உடனே அந்த மகனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு மரத்துல கட்டுறாரு. அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறத தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. சொல்றதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன். அந்த தாத்தா அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய ஒரு கயிறு எடுத்து அந்த மரத்தை ஃபுல்லாவே அவனை வச்சு சுத்த ஆரம்பிக்கிறார் அந்த கயிறால. அதுக்கப்புறமா ஒரு சாட்டையை எடுத்து அந்த மகனுக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு இடங்களையுமே விட்டு வைக்காம அடி விழுறதுக்கு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா சாட்டையால் அடிச்சு காயமான ஒவ்வொரு இடங்களுக்குமே, அந்த காயங்களுக்குமே தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா மதுபானத்தை எடுத்து அந்த காயங்களுக்கு கொட்ட ஆரம்பிக்கிறாரு. துடிச்சு அந்த பையனும் கத்திக்கிட்டே இருக்கான். ஆனாலுமே தன்னோட பிள்ளையை இழந்த அந்த தாத்தாவுக்கு கோவத்தை தாங்கிக்க முடியாம தன்னோட பிள்ளையோட எலும்புகளையும் இறைச்சியும் அந்த சதை துண்டுகளையும் ஒரு பெரிய பையக்குள்ள போட்டு அந்த கொலையாளியான அந்த பையனோட முதுகுல வைக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கொலைகாரனை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு சில காட்டு நாய்களை அவனுக்கு பின்னாடி அனுப்புறாரு. அந்த கொலைகாரனும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஓடி முடியாத பட்சத்துல அந்த நாய்களுக்கு இரையாகி செத்து போயிடுறான். இறைச்சிக்காக தன்னோட அப்பாவை கொன்ன அந்த பையனோட சாவு
ஒரு ஆத்மாவாக மாறி ரொம்ப கொடூரமான ஒரு எல்சில்போன் பேயாக மாறிச்சு. அதுக்கப்புறமா அந்த எல்சில்போன் பேய் தான் கொள்கிற ஒவ்வொரு மனுஷங்க கிட்ட இருந்தும் அந்த எலும்புகள் எடுத்து தான் சுமந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பேகுக்குள்ள, அந்த பைக்குள்ள யார் யாரெல்லாம் கொண்டு எலும்புகளை எடுக்கிறாரோ அவங்களோட எலும்பு துண்டுகள் எல்லாத்தையுமே அந்த பையில போட்டு சேகரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த எல்சில்போன்களை நீங்க எப்ப பார்க்கலாம் அப்படின்னா, இரவு நேரங்கள்லையும் மழை பெய்கிற நேரங்கள்லையும் தான் இந்த எல்சில்போன் வர்றதாக சொல்லப்படுது. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கதையை பத்தி பேசலாம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. இந்த எல்சில்போன் பேய்களை நாங்கள் இரவு நேரத்துலையும் மழை பெய்கிற நேரங்கள்லையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இந்த எல்சில்போன் பேய்கள் யாரை யாரை தன்னோட இரையா மாற்றிக்கும் அப்படின்னா, இரவு நேரங்களில் குடிச்சிட்டு வெளியில் தெரிகிறவங்க, அது மட்டுமே இல்லாமல் பெண்களோட அதிக அளவான சகவாசங்களை வச்சிருக்கக்கூடியவர்களை தான் இந்த எல்சில்போன் பேய்கள் தன்னோட இரையாக மாற்றிக்குது. அதுவுமே மதுபானம் மருந்திருக்கக்கூடியவர்களை தன்னோட இரையா மாற்றிக்கிறதுக்காக அவர்களை கொன்று அவங்களோட வயிற்றை கிழிச்சு வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த மதுபானத்தை உறிஞ்சி குடிக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அது மட்டுமே இல்லாமல் அந்த வயிற்றுலேருந்து முழு உடம்புலையுமே இருக்கக்கூடிய எலும்பு துண்டுகளை அதை எடுத்து தன்னோட பையில போட்டுக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது என்னது அப்படின்னா, இறந்து போனவர்களுடைய எலும்புகளை மண்ணில் போட்டு புதைக்கல அப்படின்னா அந்த உடலோட ஆத்மா நிம்மதியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கு. இந்த எல்சில்போன் பேய்களினுடைய ஒரு விசேஷமான விஷயம் என்னது அப்படின்னா, அது எங்கெங்கெல்லாம் நடக்குதோ, அது எங்கெங்கெல்லாம் வருதோ எப்போவுமே ஒரு விசில் சத்தத்தோடு தான் வரும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அதுலேயுமே அது பக்கத்துலேயே இருந்தது அப்படின்னா நமக்கு எங்கேயோ ஒரு தூரமாக அந்த விசில் சத்தம் கேட்குற மாதிரியும், அது தூரமாக இருந்தது அப்படின்னா அந்த விசில் சத்தம் நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியும் கேட்குறதா சொல்லப்படுது. அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு கதை இருக்கு. அந்த கதையை ஒரு பாடலுக்கு அப்புறமா நம்ம கேட்கலாம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு நீந்திருங்க. அந்த கதை என்னது அப்படின்னா, ஒருத்தரோட வீட்டில் பெரிய ஒரு பார்ட்டி நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் அவருக்கு தன்னோட குதிரையில் அந்த இரவு நேரத்தில் சவாரி போகணும். அதாவது மது அருந்தினதுக்கு அப்புறமா அவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்மளை நமக்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம மதுபானம் அருந்தினோம் அப்படின்னு சொன்னால். எனவே அந்த இரவு நேரத்தில் எத்தனையோ பேர் சொல்லி கேட்காம தனக்கு தன்னோட குதிரைக்கு மேலேருந்து சவாரி போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒருத்தர் வெளியில் அடம் பிடிச்சி வெளியில் கிளம்புறாரு. வேகமாக தன்னோட குதிரையை ஓட்டிகிட்டே போகும் பொழுது தூரமாக இருந்து ஒரு விசில் சத்தம் கேட்குறதுக்கு ஆரம்பிக்குது. அப்போது அந்த குதிரை தடமாறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிற நேரம் அது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து போகும் பொழுது அந்த விசில் சத்தம் இன்னமுமே பக்கத்தில் கேட்குற மாதிரி உணருது. அப்போ அந்த குதிரை அந்த மனுஷனை கீழே தள்ளி விட்டுட்டு அது ஓடிடுச்சு. எல்சில்போனும் அந்த மனுஷனுக்கு பக்கத்தில் நின்றுட்டே இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. தன்னோட அந்த நீண்ட கைகளாலும் கையில் இருக்கக்கூடிய நிகங்களை வச்சும் அந்த மனுஷனை போட்டு அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. ஆனாலுமே எப்படியோ எல்சில்போன் கிட்ட இருந்து அந்த மனுஷன் தப்பிச்சு காயங்களோட துடிச்சு தன்னோட வீட்டுக்கு ஓடோடி போறாரு. அங்க இருக்கவங்க கிட்ட ஒரு சில பேர்கிட்ட இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனாலுமே அவங்க எல்லாருக்குமே ஷாக். எல்சில்போன் தாக்கி இந்த மனுஷன் உயிரோட வந்தது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடியவங்களால நம்பவே முடியல. ஆனா எப்படியோ அவர் வீட்டுக்கு திரும்பி வந்ததுல வீட்டாக்கள் சந்தோஷப்பட்டுட்டு அந்த நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு. ஒரு சில காலகட்டங்கள்ல, அதுவும் இந்த மழை காலங்கள்ல இந்த எல்சில்போன் வீடுகளுக்கு முன்னாடி தன்னோட பேக்ல இருக்கக்கூடிய அந்த எலும்புகளை ஒன்றொன்றாக எண்ணுறதாகவும் அதே மாதிரி விசில் சத்தம் போட்டுட்டே தான் அந்த வேலையை செய்கிறதாகவும் ஒரு சில கதைகள் சொல்லப்படுது. அந்த நேரங்களில் வீடுகளில் இருக்கவங்க வெளியில் வராமல் இருக்கிறதாகவும், அது மட்டுமே இல்லாமல் வெளியில் வந்தால் அந்த எல்சில்போனுக்கு இரையாக மாறுவாங்க அப்படிங்கிற பயத்தினாலையும் விடிய விடிய ஒரு சில நாட்களில் விடிய அந்த விசில் சத்தத்தை கேட்டுட்டே தூங்குறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்துமே ஒரு சில பேர் அந்த எல்சில்போனுக்கு இரையாக மாறி இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது.
இந்த எல்சில்போனை விரட்டுறதுக்கு 2 முறைகள் இருக்குது. அது என்னது அப்படின்னா, அது எல்சில்போனுக்கு சாட்டையோட சத்தம் கேட்டது அப்படின்னா அதுக்கு ரொம்பவுமே பயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் தன்னோட தாத்தா அந்த பையனை சாட்டையால் அடித்து தான் காயப்படுத்தினாரு அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்தில் கேட்டிருப்போம். அதனால எந்த ஒரு இடத்துலையுமே சாட்டையினுடைய சத்தம் கேட்டது அப்படின்னா அந்த பேய்க்கு ரொம்பவுமே பயம் அப்படின்னு சொல்லப்படுது. 2வதாக நாய்களுக்கு ரொம்பவுமே பயம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கும் காரணம் எல்சில்போன் எப்படி செத்தது அப்படின்னா நாய்களுக்கு கடிச்சு தான் இறந்து போனாரு. அதனால தெருவில் இருந்தோ இல்லைனா வேற எங்கேயாச்சும் இருந்து நாய் குறைக்கிற சத்தம் கேட்டா கூட அந்த பேய்க்கு பயம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலேயே சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் தங்களோட வீடுகளில் நாய்களை வளர்க்குறதாகவும் எல்சில்போன் கிட்ட இருந்து இந்த மாதிரியான முறைகள்ல இருந்து தப்பிக்கிறதாகவும் சொல்லப்படுது. எனவே சாட்டை சத்தம் கேட்டாலும் இந்த எல்சில்போன் வராது, இந்த நாய்கள் குறைக்கிற சத்தம் கேட்டாலும் எல்சில்போன்கள் வராது அப்படின்னு சொல்லுது. நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த பையனோட கதை உண்மையாகவே கொலம்பியாவில் இருக்கக்கூடிய ஜாக்வின் ஃப்ளோரஸ் அப்படின்ற ஒருத்தருடைய உண்மையான கதையோடு தான் இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு காரணம் அவரும் இந்த மாதிரியான ஒரு முறையில தான் மனுஷங்களை கொலை பண்ணதாகவும் அவர் மேல நிறைய கொலைப்படைகள் இருந்ததாகவும் இது சொல்லப்படுது. எனவே இந்த எல்சில்போனோட கதைக்கும் ஜாக்வின் ஃப்ளோரஸோட கதைக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கிறதால அவரோட கதை மூலமா தான் இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. இன்றைய நிகழ்ச்சியில எல்சில்போன் பேயை பத்தி நம்ம பேசியிருந்தோம். இன்னொரு நிகழ்ச்சியில இன்னொரு மர்ம கதையோடையோ ஒரு பேய் கதையோடையோ சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் தோழி ஜெரோ. ஆச்சரியம், அமானுஷ்யம், மர்மங்களை தேடும் பயணங்கள்.